கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மறுபடியும் யூடியூப் இணையதள வாயிலாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்த கிருபையை நன்றியோடு நினைக்கிறேன். இந்த மாலையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கேள்வியை மையமாக வைத்து நாம் வேத பாடத்தை தியானித்திருக்கிறோம். எது கடினமான உபதேசம்? இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60வது வசனம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சீஷர்கள் சொன்னதனுடைய அடிப்படையை கவனிப்போமானால், எது என்ற கேள்வி இயற்கையாகவே எழுகிறது. நாம் வேதத்தை படிக்கும்போது முன்பின் வசனங்களை பொருத்தி படிக்க வேண்டும், கவனித்து படிக்க வேண்டும் என்பதற்கு இது நல்ல உதாரணம். சீஷரில் அநேகர் இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொன்னார்கள் என்ற அடிப்படையில் எது கடினமான உபதேசம் என்பதை நாம் கவனிக்க அழைக்கப்படுகிறோம். யோவான் சுவிசேஷத்தை யோவான் எழுதுவதற்கு காரணம் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத அநேக அற்புதங்களை இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து மேசியா என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் தெளிவாக இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். கடந்த வாரம் நாம் கிறிஸ்துவனுடைய 3 அலுவல்கள் என்ற பாடத்தை படித்தோம். கனத்திற்குரியவர்கள் பிலிப் மல்லியை அவர்கள் கிறிஸ்துவனுடைய 3 அலுவல்கள் என்பதை விட கிறிஸ்துவின் 3 ஆளுமை என்ற தலைப்பு பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னார். அந்த 3 ஆளுமைகள் எது என்பதை நாம் படித்தோம். அவர் தீர்க்கதரிசி, அவர் பிரதான ஆசாரியர், அவர் ராஜா என்பதை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் தெளிவாக படித்தோம். அதற்கு வலு சேர்க்கும் வண்ணமாக 1-2 குறிப்புகளை சொல்லிவிட்டு, இந்த பாடம் அதோடு தொடர்புடையதாக இருக்கிறபடியினால் நாம் அதை கூர்ந்து கவனிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது சாஸ்திரிகள் வந்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவை பணிந்து கொண்டார்கள். குழந்தையாகி அவரை பணிந்து கொண்டார்கள் என்று நாம் லூக்கா சுவிசேஷத்திலே படிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷத்திலே படிக்கிறோம். கிறிஸ்து பிறந்த பொழுது இந்த சாஸ்திரிகள், கிழக்கிலிருந்து வந்தவர்கள், நட்சத்திரத்தை பார்த்து வந்தவர்கள், பொன், வெள்ளை போளம், தூபவர்க்கம், இந்த 3ஐயும் படைத்தார்கள். அதை வைத்துக் கொண்டு 3 சாஸ்திரிகள் என்று பொதுவாக பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் என்று தெரியாத 3 பரிசு பொருட்கள் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. பொன், வெள்ளை போளம், தூபவர்க்கம். பொன் அவர் ராஜா என்பதற்கு அடையாளம், தூபவர்க்கம் ஆசாரியர் என்பதற்கு அடையாளம், வெள்ளை போளம் அவர் தீர்க்கதரிசி, கடவுளுடைய வார்த்தை தூய்மையானது என்பதற்கு அடையாளம். இன்னொரு பகுதியை நாம் கவனித்தோம் என்று சொன்னால், எபிரேயர் புஸ்தகத்திலே உடன்படிக்கை பெட்டியில் 3 பொருட்கள் வைக்கப்பட்டது. உடன்படிக்கை பெட்டி நமக்கு தெரியும், ஆசரிப்பு கூடாரம் என்பது கடவுள் மனிதனை சந்திக்கக்கூடிய இடம். நான் அவர்களை சந்திப்பேன் என்பதற்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டிலே மோசையின் மூலமாக உடன்படிக்கை பெட்டியை தேவன் அனுமதித்தார். அந்த உடன்படிக்கை பெட்டியிலே வைக்கப்பட்ட 3 பொருட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் பொற்தகடு பொதித்திருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த உடன்படிக்கை பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் அவர் ராஜா என்பதற்கு அடையாளம். ஆரோனுடைய தளிர்த்த கோலும் கிறிஸ்து
பிரதான ஆசாரியராக இருக்கிறார் என்பதற்கான அடையாளம். உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. கற்பலைகள் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம். அது கிறிஸ்து தீர்க்கதரிசி, கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக வெளிப்படுத்துகிறவர் என்பதற்கான அடையாளம். இப்படி வேதத்தின் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கிறிஸ்து தீர்க்கதரிசியாக, ஆசாரியராக, ராஜாவாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்த வாரம் படித்த அதே பாடத்தினுடைய தொடர்ச்சியும் இதிலே நாம் பார்க்க இருக்கிறோம். எது கடினமான உபதேசம்? மத்திய எழுதின சுவிசேஷத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் இவர்களை பார்த்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே என்று சொன்னார். உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் சற்று கடினமான வார்த்தைகள் என்று சொல்லலாம். மத்திய 23ஆம் அதிகாரத்திலே ஒரு நீண்ட பகுதியிலே நாம் என்ன படிக்கிறோம்? மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே என்று சொன்னார். நீங்கள் பாத்திரத்தின் வெளிப்பகுதியை சுத்தப்படுத்துகிறீர்கள். நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்கள். இப்படி திரும்ப திரும்ப உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ என்று கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னதை கூட கடினமான வார்த்தைகள் என்று அவர்கள் சொல்லவில்லை. இங்கே கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒருவேளை நம்மை பார்த்து யாராவது ஒரு பார்த்து உனக்கு ஐயோ என்று சாபம் விடும்போது, நீ அப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவள், நீ அப்படிப்பட்டவள் என்று சொல்லி யாராவது நம்மை பார்த்து சொன்னால் அங்கே நாம் அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமாக இல்லை. பொறுமை இழந்து நாம் திரும்ப வார்த்தைகளை பயன்படுத்துவோம். இந்த வார்த்தைகளை கிறிஸ்து பயன்படுத்தின பொழுது இது கடின உபதேசம் என்று அவர்கள் சொல்லவில்லை. மாறாக யோவான் 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு அந்த சம்பவத்தினுடைய, அந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். யோவான் சுவிசேஷத்திலே நீண்ட அதிகாரம். 2 முக்கியமான அற்புதங்களை கிறிஸ்து நிகழ்த்தி இருக்கிறார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு அதிகமான புருஷரையும் மற்றவர்களையும் போஷித்து மீதியான துணிக்கையை 12 கூட நிறைய எடுக்க கிறிஸ்து அற்புதம் செய்தார். மாத்திரமல்ல, கடலிலே நடந்தார். அடுத்த நாள் நடந்த சம்பவத்தை நாம் தொடர்ந்து அந்த பகுதியிலே படிக்கிறோம். இப்படி கிறிஸ்து இந்த அற்புதங்களை எல்லாம் செய்த பிறகு அவர் சில வார்த்தைகளை சொன்னார். என்ன வார்த்தைகள் என்று சொன்னால், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னார். நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் ஆகமடையான் என்று சொன்னார். என்னை விசுவாசிக்கிறவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன் என்று சொன்னார். இப்படி யோவான் 6ஆம் அதிகாரத்திலே நாம் கேட்பதற்கு ரம்யமான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். நான் உங்களை கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொன்னார். நானே ஜீவ அப்பம். உங்கள் பிதாக்கள் மோசே கொடுத்த மன்னாவை ருசித்தும் மரித்தார்கள். என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே என்றெல்லாம் மனிதன் மகிழ்ச்சி அடையக்கூடிய, நன்மை அடையக்கூடிய, பயனடையக்கூடிய வார்த்தைகளை சொன்னார். நீங்கள் பிழைப்பீர்கள், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், ஜீவ அப்பம் நானே. இந்த வார்த்தைகளை எல்லாம் சொன்னதற்கு பிறகுதான் பாருங்கள், 58ஆம் வசனத்திலே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். இயேசு கிறிஸ்து சொன்ன, யோவான் 6ஆம் அதிகாரத்திலே சொன்ன சில வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன். அதை விரிவாக படிக்கும் போது பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்கும் போது நீங்கள் நானும் என்ன சொல்லுவோம்? ஏனென்றால் ஆண்டவர் இதற்கு முன்பு என்ன சொல்லுகிறார்? மோசே கொடுத்த வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தார், அதை புசித்தவர்கள் மரித்தார்கள். நானோ உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், என்னை புசிக்கிறவன் பிழைப்பான் என்று சொன்னார். இப்படிப்பட்ட நித்தியமான நன்மையான வார்த்தைகளை கேட்ட பிறகுதான் என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள்? 60ஆம் வசனத்திலே அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது
இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். வித்தியாசத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். மத்திய 23ஆம் அதிகாரத்திலே உங்களுக்கு ஐயோ ஆயக்காரரே பரிசேயரே என்றெல்லாம் சொன்ன பொழுது அதே கடினம் என்று அவர்கள் சொன்னதாக வேதத்தில் நமக்கு எழுதப்படவில்லை. இங்கே அதற்கு மாறாக அவர்களை போஷித்தார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு அத்தனை பேரை போஷித்து மீதியான துணிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு அற்புதம் செய்தார். அவர்கள் அவரை தேடி போன பொழுது, கடலிலே தத்தளித்த பொழுது அவர் அவர்களை பாதுகாத்தார், வழி நடத்தினார். அதற்கு பிறகு உங்கள் பிதாக்கு நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் நல்லதுதான், ஆனால் அழிந்து போகிற போஜனத்திற்காக என்னை தேடாதீர்கள், அதை விட நித்திய ஜீவன் வரைக்கும் இருக்கக்கூடிய நிலையான அந்த ஆசீர்வாதத்திற்காக என்னை தேடினால் அதற்காக நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்று சொன்னார். இதை கேட்ட பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள்? இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொன்னார். ஆகவே இந்த பின்னணியிலே யோவான் 6ஆம் அதிகாரத்தினுடைய யோவான் எழுதின பின்னணியிலே நாம் இந்த வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். எது கடினமான உபதேசம்? ஏனென்றால் யோவான் சொல்லியிருக்கிறார், யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதியதற்கு காரணம் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் என்பதாக நாம் படித்திருக்கிறோம். இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? இது யோவானிலே மாத்திரம் இல்லை, அதுதான் ஆச்சரியம். இந்த செய்திக்கு வலு சேர்க்கும் விதமாக நாம் பார்க்க வேண்டியது 1-2 வசனங்களை எப்படி பல காலகட்டங்களிலே ஜனங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் போது இது கடினமானது, எங்களுக்கு லகுவாக இருக்கக்கூடியதை பேசுங்கள், எங்களுக்கு இதமானதை பேசுங்கள், எங்களுடைய காதுகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுங்கள் என்று சொன்னார்கள் என்று 1-2 கோட்பாடுகளை எல்லாவிட்டால் வேத வசனங்களை நாம் பார்ப்பது நல்லது. ஏசாயா தீர்க்கதரிசியின் யாத்திராகமத்திற்கு வருவோம். முதலாவது யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். யாத்திராகமம் வனாந்திரத்திலே நடந்த நிகழ்வு என்பது நமக்கு தெரியும். மோசே இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். கடவுள் நம்மோடு பேசுவது ஒரு பாக்கியம் அல்லவா? அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தர் நம்முடைய ஆத்மாவோடு தம்முடைய வார்த்தையை பேசுவது எவ்வளவு ஆசீர்வாதமானது. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள் மோசே இடத்திலே? நீர் எங்களோடு பேசும், யெகோவா எங்களோடு பேச வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்திற்கு வருது. ஏசாயா தீர்க்கதரிசி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 700 வருஷங்கள் காலகட்டத்திலே கிறிஸ்துவை பற்றியும் அவர் கொண்டு வருகிற மேசியாவினுடைய தன்மையை பற்றியும் தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களிலே என்ன படிக்கிறோம்? இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் யூதேய ஜனங்கள், பொய் பேசுகிற பிள்ளைகளும், கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்தருமாயிருக்கிறார்கள். இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி, அந்த காலத்தை தரிசனக்காரர்கள் என்றால் தீர்க்கதரிசிகளுக்கு சொப்பனக்காரர்கள் என்றும் தரிசனக்காரர்கள் என்றும் பெயர் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். தரிசனம் காண வேண்டாம் என்றும், ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல், உண்மையான தரிசனத்தை கடவுள் கொடுத்து செய்தி எங்களுக்கு சொல்லாமல், எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவைகளை திருஷ்டியுங்கள் என்றார்கள். எங்கள் காதுகளுக்கு இதமானதை சொல்லுங்கள். குழந்தை தன்னுடைய காதுக்கு இதமானதை வார்த்தைகளை கேட்டால் உடனடியாக மகிழ்ச்சியாக கீழ்ப்படியும். ஒருவேளை ஒரு வாளி தண்ணீர் எனக்கு எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னால் குழந்தை கேட்காதது போல இருக்கு. சத்தமாக கூப்பிட்டு சொன்னாலும் கேட்க விருப்பமில்லை என்று சொன்னால், கேட்க காது இல்லை, மனதில்லை, விருப்பமில்லை என்று சொன்னால் அந்த குழந்தை அதை பற்றி அக்கறைப்படாது. நீங்கள் மெதுவாக, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருகிறேன் என்று மெதுவாக சொல்லி பாருங்கள், உடனடியாக அது உற்சாகத்திலே தூண்டிக்குது. ஏனென்றால் செய்தி பிடிக்கிறது. தங்களுக்கு ஏற்ற செய்தியாக இருந்தால்
அது நல்லது என்று நினைக்கிறார்கள். அப்படித்தான் ஏசாயா காலத்திலே சொன்னார்கள், எங்களுக்கு இதமான வார்த்தைகளை உரையுங்கள் என்று சொன்னார். அதோடு முடிந்து விட்டதா? பவுல் எழுதின கடைசி கடிதம், ஏறத்தாழ கடைசி வேதத்தினுடைய பின்பகுதியிலே வருகிற புஸ்தகம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திற்கு வருது. அங்கே இன்றைக்கு வாழுகிற நமக்கும் சேர்த்து சொல்லப்படுகிற செய்தி இருக்கு. விளைய மோசே காலத்திலே சொன்னார்கள், அவர்களைப் போல நாங்கள் இல்லை என்று நாம் மாறுதட்டிக் கொள்ளலாம். ஏசாயா காலத்திலே எங்களுக்கு இதமான வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள், ஆனால் அவர்களைப் போல நாங்கள் இல்லை, நாங்கள் வித்தியாசமானவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காலத்திலே இந்த சீஷர்கள் சொன்னார்கள், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை என்று சொல்லலாம். ஆனால் நமக்கான எச்சரிப்பு இருக்கிறது. 2 தீமோத்தேயு மன்னிக்கும் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் அதற்கு முன்பு என்ன சொல்லுகிறார்? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. பவுல் தீமோத்தேயு கொடுக்கிற ஆலோசனை, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் கடைசி காலத்தை பற்றி சொல்லுகிறார், அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்கள் ஆகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு செவித்தனம் உள்ளவர்கள் ஆகி சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இது எந்த காலம்? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயார். ஆகவே கடினமான உபதேசத்தை யூதர்கள் தான் சொன்னார்கள். ஏசாயா காலத்திலே சொன்னார்கள், மோசே காலத்திலே சொன்னார்கள், கிறிஸ்து காலத்திலே சொன்னார்கள் என்று நாம் ஒருவேளை சாக்கு சொல்ல ஆரம்பித்தால் இந்த மாலையிலே நமக்கு வருகிற செய்தி கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான அறிகுறி. கடைசி காலத்தினுடைய கடைசி அறிகுறி என்னவென்றால், சத்தியத்திற்கு விலகி ஓடுகிற காது, செவித்தினம் உள்ளவர்கள் ஆகி, ஆங்கிலத்திலே சியடியர்ஸ் என்று வரும். எது கடினமான உபதேசம்? யோவான் 6ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். ஏன் யோவான் இதை இந்த அதிகாரத்தோடு இணைத்திருக்கிறார் என்று சொன்னால், யோவான் 6ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களிலே 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு அதிகமாக போஷித்த செய்தி இருக்கிறது. அதனுடைய இறுதியிலே 14ஆம் வசனத்திலே ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருந்தார்கள். They were willing to embrace Christ as a prophet. That's what we read in John chapter 6 verses 1 to 14. At the end of the miracle of feeding up the 5,000, their claim or their declaration was that here is the Messiah. தீர்க்கதரிசி என்றால் பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் அதற்கு இணையான சம்பவங்களை யோசிக்கிறார்கள். நாம் மறுபடியும் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு சம்பவங்கள் நடக்கும் போது அவர்கள் கையிலே புதிய ஏற்பாடு கிடையாது. பழைய ஏற்பாட்டைத்தான் அவர்கள் சிந்திக்கிறார்கள். மோசே வனாந்தரத்திலே ஜனங்களை போஷித்தது போல இவர் போஷித்திருக்கிறார், இவர் தீர்க்கதரிசிதான். எலியா சாரிபாத் விதவியை பஞ்சகாலத்திலே போஷித்தார். அந்த பஞ்சகாலம் முடிகிற வரல அந்த குடும்பம் போஷிக்கப்பட்டது. ஆம், இவர் எலியாவை போன்ற ஒரு தீர்க்கதரிசி. அவர்களுடைய சிந்தையெல்லாம் ஆகாரம் கிடைக்கிறது, நமக்கு விருப்பப்பட்ட காரியம் கிடைக்கிறது, ஆகவே இவர் தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து அதை எப்படி சொல்லுகிறார்? 26ஆம் வசனத்தை பாருங்கள். அவரை தேடிக்கொண்டு வந்தார்கள். 24ஆம் வசனத்திலே படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். அதிக தூரம் இருக்கிறது. அவர்கள் அந்த தூரத்தை படவில் ஏறி வந்து அவரை தேடி வருகிறார்கள். அதற்கு பிறகு நாம் படித்தோம், இது கடினமான உபதேசம் என்று திருப்பி போய்விட்டார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக 26ஆம் வசனம், நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல, அதை விட ஒருபடி மேலே போய் நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள். உங்களுக்கு ஆகாரம் கிடைத்தது. அந்த ஆகாரம் எப்படி கிடைத்தது என்று நமக்கு தெரியும். ஒரு பையன் தனக்கு பசிக்காக தன்னுடைய பெற்றோர் கொடுத்ததோ எப்படியோ
அவன் கொண்டு வந்த எந்த ஆகாரத்தை வைத்து நாங்கள் அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். ஆகவே திருப்தி அடைந்ததுனால் என்னை தேடுகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்துவை முதல் 14ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டார். அதுவும் முழுமையாக அல்ல. மோசே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார், அதற்கு அவளை எவ்வளவு பாடுபட்டார் என்று தெரியும். மோசேயின் விரோதமாக முறுமுறுத்தார்கள், கேள்வி கேட்டார்கள். எங்களை அங்கேயே எகிப்திலே விட்டிருக்கலாம், அங்கேயே நாங்கள் செத்து போயிருப்போம், அங்கே கல்லறைகள் நன்றாக இருந்ததெல்லாம் சொல்லி மோசே கடவுளிடத்திலே யெகோவாவிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த ஆகாரத்தை புசித்தார்கள். அதே போல எலியா, பஞ்சகாலம், எலியாவுக்கே ஆகாரம் கிடையாது, காகங்கள் அவனை போஷித்தது. அதற்கு பிறகு அந்த வீட்டிலே போய் கடவுள் அவனை நடத்தினார். அந்த வீட்டிலே போய் சரிபாத் விதவையினுடைய வீட்டிலே அவர்களை போஷித்தார். இந்த தன்மை, இந்த காரியத்தை தான், எதிர்பார்ப்பை தான் அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஆகவே இயேசுவை தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். 15ஆம் வசனத்திற்கு வருகிறோம். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். 14ஆம் வசனத்திலே அவரை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டார்கள். He has been recognized as a prophet. This in the limited sense, according to their own methodology, their own perception. Now they wanted to make him as a king. அவரை ராஜாவாக்க முயற்சிக்கிறார்கள். நாம் கடந்த முறை பாடத்திலே படித்தோம், அவர் தீர்க்கதரிசி, அவர் ராஜா. இந்த ரெண்டும் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் ஏன் அவரை ராஜாவாக அவர்கள் மாற்ற விரும்புகிறார்கள்? இவர் ராஜாவானால் பெரிய அற்புதம் செய்தார். வனாந்தரத்திலே 5 பத்தியும் 2 மீனை வைத்து 1000 பேரை போஷித்து மீதியான துணிக்கை எடுத்திருக்கிறார். இவர் ராஜாவானால், இவரை ராஜாவாக்கி விட்டால் ரோம சாம்ராஜ்யத்தை அழித்து விடுவார், நமக்கு எல்லாருக்கும் ஆகாரம் கொடுப்பார், நாம் விரும்புகிறதை கொடுப்பார், நாம் விரும்புகிற நேரத்திலே கொடுப்பார் என்று சொல்லி அவரை ராஜாவாக்கும்படி போனார்கள். They wanted to make him as a king. He moved from there. Why? Because he is already a king. Already a king. அவர் ஏற்கனவே ராஜாவாக இருக்கிறார். அவர் அந்த உலகத்திலே வந்த போது, அவர் பிறந்த பொழுது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்றுதான் சாஸ்திரிகள் தேடி போனார்கள். அவருடைய பிரசங்கத்தினுடைய மையம் மனம் திருப்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்றார். இப்படி கிறிஸ்து ராஜாவாக ஏற்கனவே இருக்கிறார். அவரை ராஜாவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். மேசியா வந்தால் ரோம சாம்ராஜ்யத்தை அழிப்பார், தங்களுடைய எதிரிகளை அழிப்பார், தங்களுக்கு உயர்ந்த இடத்தை தருவார், அதிகாரத்தை தருவார் என்றெல்லாம் அவர்கள் கற்பனை செய்து கொண்டிருந்தார். தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டார்கள், ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் ஒன்று பாக்கி இருக்கிறது. அதைத்தான் நாம் கிட்டத்தட்ட 26ஆம் வசனத்திலிருந்து 58ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறோம். அது என்ன? கிறிஸ்து தாம் தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, தாம் ராஜா மாத்திரமல்ல, தாம் பிரதான ஆசாரியர், பாவத்தை போக்கக்கூடிய பரிகாரியாக இந்த உலகத்திலே வந்தேன் என்பதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார். 26ஆம் வசனத்திலே, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதனால் என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 முறை வலியுறுத்தி சொல்லுகிறார். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடத்துவீர்கள் என்று சொன்னார். மனுஷகுமாரன் உங்களுக்கு அதை கொடுப்பார். கிறிஸ்து பாருங்கள், தம்மை ராஜாவாக சொல்லவில்லை, தம்மை மேசியா என்று கூட சொல்லவில்லை, மனுஷகுமாரன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த பகுதியிலே 3-4 முறை மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் என்று தன்னை அடையாளப்படுத்துகிறார். The Lord identifies himself as the Son of Man, not even as Messiah. What does that mean? மனுஷகுமாரன் எதற்காக இந்த உலகத்திலே வந்தார்? அந்த தன்மையை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் தேவனை பிரியப்படுத்துவதற்கு தேவனுக்கேற்ற கிரியை என்னவென்று கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? 29ஆம் வசனத்திலே, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியை.
எது தேவனுக்கு ஏற்ற கிரியை? தேவன் அங்கீகரிக்கிறார். பரிசுத்தமுள்ள தேவன், பாவத்தை பார்க்கக்கூடாது சுத்த கண்ணர், பாவத்திற்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என்ற நீதியின் தேவன் அவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வழியிலே அல்ல, அவரை அனுப்பினவரை விசுவாசிப்பதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. இங்க பாருங்கள், இவர்கள் உடனடியாக கேட்கிறார்கள், அப்படியானால் உண்மை விசுவாசிப்பதற்கு ஒரு அடையாளத்தை சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். 30ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்திலே சொன்னார், நம்முடைய ஆண்டவர், இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், யோனாவின் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளத்தை கொடுக்க முடியாது. யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் பாடுகள் பட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் பூமியின் வயிற்றிலிருந்து மீண்டும் எழுந்திருப்பார். இதுதான் அடையாளம். கவனிப்போம், கூர்ந்து கவனிப்போம். எது கடினமான உபதேசம் என்று சொன்னார்கள்? நாம் ஏற்கனவே பார்த்தோம். நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், உங்களை கடைசி நாளில் எழுப்புவேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னதற்கு பிறகுதான் இது கடினமான உபதேசம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் ஆலயத்துக்கு போகிற பெரும்பாலானவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் யாராயிருந்தாலும் வேலை வேதத்தை எடுத்து செல்லுவார்கள், வேதத்தை படிப்பார்கள், பிரசங்கம் செய்வார்கள், பிரசங்கங்கள் எல்லாம் கேட்பார்கள். ஆனால் உள்ளத்திலே இது கடினமான உபதேசம், எங்களுக்கு இதமான வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று சொல்லுகிற நிலைமைதான் இன்றைக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று சொன்னார். இந்த அடையாளத்தை தான் உயிர்த்தெழு அவர் பஸ்கா பண்டிகையிலே சொல்லுகிறார். அவர் பஸ்கா பண்டிகையில என்ன சொன்னார்? சீஷரிடத்திலே அப்பத்தை கொடுத்து, இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்று சொன்னார். உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். அதே போல ரசத்தையும் எடுத்து, இது புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினுடைய அடையாளம் என்று சொன்னார். அதே கிட்டத்தட்ட வார்த்தைகளைத்தான் இந்த இடத்திலே கிறிஸ்து பயன்படுத்துகிறார். அதாவது, நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம். 53ஆம் வசனத்திலே, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமல், மனுஷகுமாரன் என்றால் கடவுள் மனிதனாக பாவத்திற்கு பரிகாரம் செலுத்தும்படியாக, மனிதன் செலுத்த முடியாத பாவத்திற்குரிய பரிகாரத்தை ஒரே தரம் முழுமையாக செலுத்தும்படியாக பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானதை போல கிறிஸ்துவும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராகி இந்த உலகத்திலே வந்தார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் அவர் சிலுவையிலே நிறைவேற்ற போகிற பரிகார பலி. பிரதான ஆசாரியர் வருஷத்திற்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே போய் தன்னுடைய பாவத்திற்காக முதலாவது பலி செலுத்தி, ஜனங்களுடைய பாவத்திற்காக பரிகாரம் செலுத்தி, கடவுளுடைய சமாதானத்தை கூறி அறிவிக்கிறதை போல, அதை விடவும் அது ஒரு அடையாளமாக இருந்தது. கிறிஸ்து ஒரே தரம், எபிரேயர் நிருபத்திலே கடந்த முறை படித்த ஒரே தரம் அந்த திரைக்குள்ளாக பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். இதை அவர் சொல்ல ஆரம்பித்த போது, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவில் பிசித்தார்கள், உண்மைதான், அவர்கள் மரித்தார்கள். என்னை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான், ஒரு காலம் பசி அடையான், தாகம் அடையான் என்று அவர் சொன்ன போது, சீஷர்களில் அநேகர் இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார்கள் என்று சொன்னார்கள். இப்பொழுது எது கடினமான உபதேசம் என்று விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் நம்புகிறேன். அவரை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொண்டார்கள் 14ஆம் வசனத்திலே. 15ஆம் வசனத்திலே அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளவும் பிடித்து கட்டாயப்படுத்தி ராஜாவாக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து தாம் மெய்யான ஒரே நித்திய பிரதான ஆசாரியர் என்று அவர் தம்மை அடையாளப்படுத்தின பொழுது, அதற்காக அவர் சொன்ன வார்த்தை மனுஷகுமாரன் என்ற வார்த்தையை பயன்படுத்தின பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொன்னார். எப்படி கடினமான உபதேசமாக இருக்கிறது, இன்றைக்கு அது எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது என்று பார்க்கலாம். அதை பார்ப்பதற்கு முன்பதாக சிலுவைதான் மகிமை என்று வேதத்தில் இருக்கிறது. வேதத்திலே சிலுவையினுடைய மகிமை என்கிற படம் வருகிற இடத்திலே சிலுவையை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே யாத்திராகம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் மோசே தேவனுடைய மகிமையை காட்டும் என்று ஜெபித்தான்.
கடவுளை உடைய மகிமையை காட்டும் என்று ஜெபித்தான். யாத்ரா 33:18. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? என்னுடைய மகிமையை பார்த்து நீ உயிரோடு இருக்க முடியாது. 22ஆம் வசனத்திலே, நீ கண்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். கண்மலையின் வெடிப்பின் மேல் வைப்பேன். என்னுடைய மகிமையை நீ பின்பகுதியை பார்ப்பாய். இந்த கண்மலை யார்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். வேதத்தை வேதத்தோடு பொருத்தி பிடிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மோசே காலத்திலே நடந்த சம்பவத்தை பவுல் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே போன சம்பவம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. மோசே ஆண்டவர் சொன்னார், என் மகிமை நீ பார்க்க முடியாது, கண்மலையின் வெடிப்பிலே நான் உன்னை வைத்து உன்னை மூடுவேன் என்று. சிலுவைக்கும் மகிமைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே ஒரு பகுதியை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் மறுரூபமலையிலே இயேசு மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. மறுரூபமலை மேன்மையான அனுபவம். அன்றியும் மோசே எலியா இன்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு, மோசே தீர்க்கதரிசனுடைய பிரதிநிதியாக நிற்கிறார். மோசே நியாயப்பிரமாணத்தின் பிரதிநிதியாக நிற்கிறார். எலியா தீர்க்கதரிசியின் பிரதிநிதியாக நிற்கிறார். 2 பேரும் மகிமையோட காணப்பட்ட அந்த வார்த்தை கவனிப்போம். அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். கடவுளுடைய மகிமை சிலுவையிலே வெளிப்பட்டது. இன்னைக்கு மகிமை மகிமை என்று பறைசாற்றுகிறார்கள். ஆராதனையிலே மகிமை என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து பிரசங்கிக்கப்படவில்லை என்று சொன்னால் கடவுளுடைய மகிமைக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். நான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அன்றி வேற ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். கிறிஸ்துவை, அதாவது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அன்றி வேற ஒன்றையும் நீங்கள் அறியாதிருக்க நான் தீர்மானித்திருக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே 18ஆம் வசனத்திலே சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, இது கடினமான உபதேசம், யார்தை கேட்பார்கள்? அதே கிட்டத்தட்ட தோரணையிலே இந்த வார்த்தை இருக்கிறது. பவுல் கொரிந்து சபைக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார். சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. The cross is the power into salvation. அதே போல 22ஆம் வசனத்திலே 23ஆம் வசனத்திலே யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை கேட்கிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இப்படி திரும்ப திரும்ப சிலுவையினுடைய மகத்துவத்தை பற்றி படிக்கிறோம். இன்னொரு காரியத்தையும் பவுல் சொல்லுகிறார். கலாத்தியர்ல சிலுவையை பற்றிய இடரல் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். தி அஃபென்ஸ் ஆஃப் த கிராஸ். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, சகோதரே, நான் இதுவரைக்கும் விருத்த சேதனத்தை பிரசங்கினாயிருந்தால் இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவை பற்றி வரும் இடரல் ஒளிந்திருக்குமே. இதே யோவான் 6ஆம் அதிகாரத்திலே அநேகர் இடரல் அடைந்தார்கள் என்று படிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார்கள் என்று சொன்னதற்கு பிறகு 61ஆம் வசனத்திலே சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? அதே கிரேக்க வார்த்தையை தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார். சிலுவையை பற்றி இடரல், தி அஃபென்ஸ் ஆஃப் த கிராஸ். இன்றைக்கு கடினமான உபதேசம் என்று ஜனங்கள் ஒதுக்கி தள்ளுவது, திட்டினாலும் பரவாயில்லை, எங்களை கேவலமாக பேசினாலும் பரவாயில்லை, எங்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் காணிக்கை கொடுத்தால்தான் பரலோகத்திற்கு போவீர்கள், ஞானஸ்தானம் எடுத்தால்தான் பரலோகத்துக்கு போவீர்கள், இதை செய்தால் எங்களுடைய ஆலயத்திலே எங்களுடைய காரியம் நாங்கள் சொல்லுகிறதை செய்தால்தான் பரலோகத்துக்கு போவீர்கள் என்று சொன்னால் அதை கூட ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். சீர்திருத்தத்திற்கு முன்பதாக ஜனங்கள் தங்களுடைய உடலை வருத்தி கொண்டார்கள், பணத்தை செலவிட்டார்கள், புனித ஸ்தலங்களுக்கு போவதை பற்றி அக்கறைப்பட்டார்கள். இவர்கள் எல்லாம் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். ஆனால் விசுவாஸ் கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக எனக்கு வர வேண்டிய தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்ற சிலுவையிலே மகிமையை பார்ப்பது என்பது இடரலாயிருக்கிறது. ஏன்? சிலுவை
மனிதனுடைய பெருமையை அகற்றுகிறது. Cross affects human pride. Cross says people are equal before God. படித்தவர்கள் படியாதவர்கள் எந்த குடும்பத்திலே பிறந்தாலும் சரி, என்ன படிப்பு படித்திருந்தாலும் சரி, சிலுவை மனிதனை கடவுளுக்கு முன்பாக பாவி என்ற நிலைமைக்கு, தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது என்ற நிலைமைக்கு வர வைக்கிறது. ஆகவேதான் சிலுவை பற்றிய உபதேசம் கடினமான உபதேசம், பெரும் மனித பெருமையை குலைக்கிறது. சிலுவை ஏன் இடரல்? மனிதனுடைய சித்தத்தை அது உடைக்கிறது. நம்முடைய முயற்சியினாலே, என்னுடைய முயற்சியினாலே நான் கடவுளுடைய இரக்கத்தையும் கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய அங்கீகாரத்தையும் பெற முடியும் என்கிற அந்த மனித முயற்சி அது முறியடிக்கிறது. The cross breaks the human will. That's why it is hard say it is offensive. சிலுவை நம்முடைய மனதை பாதிக்கிறது. It affects our mind. The ideas, the philosophies of this world don't work before the cross. ஆகவேதான் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ஆனால் சிலுவையிலே தான் ஒரு பக்தன் அருமையாக சொல்லுகிறார், கடவுளுடைய முழுமையான அன்பினுடைய பிரவாகத்தை பார்க்கிறோம். அதற்கான அநேக வேத வசனங்கள் இருக்கிறது. ரோமர் 5 அதிகாரம் 8 நாம் பாவிகளாய் இருக்கையில், துரோகிகளாய் இருக்கையில், அழகில்லாதவர்களாய், அருவருப்படுத்தத்தக்கவர்களாய், தேவனுக்கு முற்றிலும் நிரந்தரமாக தூரமாய் இருக்கையில், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்பட்டார். கிறிஸ்து சிலுவிலே மரித்ததினாலே, சிலுவிலே தான் தேவனுடைய முழுமையான பாதுகாப்பு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. செழிப்பு உபதேசம் பரவி இருக்கிறது. இதன் மத்தியிலே இது கடினமான உபதேசம் என்று நாம் தள்ளிவிடுவதற்கு முகாந்திரம். இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசியாக ஏற்றுக்கொள்வார்கள், வேதத்தை சுமந்து செல்வார்கள், வேதத்தை பிரசங்கிப்பார்கள், ராஜாவாக ஏற்றுக்கொள்வார்கள், ஆயத்தமாக இருக்கிறார்கள். கடவுள் எங்களுக்கு அதை செய்கிறார், இதை செய்கிறார். இவைகளெல்லாம் எல்லாருக்கும் இரக்கமுள்ள தேவன் நன்றி அறியாதவர்களுக்கும் இரக்கம் செய்கிறார் என்று லூக்காவிலே படிக்கிறோம். அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் நன்மை செய்கிறார். அது அல்ல, அவர் என்னுடைய பாவத்திற்காக எனக்கு வர வேண்டிய தண்டனையை சிலுவையில் எடுக்க மரித்த பிரதான ஆசாரியர் நித்திய ஜீவ வாசலை திறந்து வைத்திருக்கிறார். நம்முடைய முழுமையான அன்பை சிலுவையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ற விசுவாசத்தை மறுதளிக்கும் கடினமான உபதேசம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் கடைசியில் ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று 12 பேரிடத்திலே கேட்டார். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரை யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவசனங்கள் உம்மிடத்திலே உண்டே. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். மாலையிலே இது கடினமான உபதேசம் என்பதை யோவான் 6 அதிகாரத்திற்கு விளங்கி கொண்டு போகிறது. நம்புகிறோம். கிறிஸ்து என்னுடைய இரட்சகர், என்னுடைய மீட்பர், என்னுடைய பரிகாரி. அவர் 3 ஆளுமையுடையவராக இந்த உலகத்திலே வந்து சிலுவையில அதை நிறைவேற்றி, மகிமையிலே அதை நிறைவேற்றி நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று விசுவாசித்து யோவான் சொன்ன நித்திய ஜீவனை பெற்று கடவுளுடைய கிருபையிலே வாழ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.